தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி 2 வாய்ப்புகளை அளித்திருக்கிறது. அது தொடர்பாக கல்கி பிரியனிடம் கேட்கலாம். வணக்கம் சார், பிரியன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த கூட்டத்துல ராமதாஸ் பேசியிருக்கிறது என்னன்னா, தேசிய நலனில் அக்கறை உள்ள கட்சி, மாநில நலனில் அக்கறை உள்ள கட்சி, இந்த 2ல் ஒன்றில் கூட்டணி வைப்போம் என்று கூறியிருக்கார். இதற்கு என்ன சார் அர்த்தம்? இல்ல, அதாவது தேசிய நலன் அக்கறை உள்ள கட்சினா ஏன் மாநில கட்சியா இருந்தா கூட தேசிய நலன் அக்கறையோட கட்சிகள் கூட இருக்கு இல்லையா? அதனால ஒரு கட்சிக்கு மாநில நலன் தேசிய நலன் அந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, தேசிய கட்சிகள் மாநில நலன்களுக்கு ஏற்றபடி செயல்படுறது இல்ல. உதாரணமா காவிரி பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அதுல பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராகவே இருக்குது ஆக்சுவலா. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில பிரச்சனைகள், முல்லைத்தீவோ அது கச்சத்தீவோ இல்ல தேசிய பிரச்சனைகள்ல அண்டை மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டோடு இருக்கிற அந்த நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல நிச்சயமாக தேசிய கட்சிகளுடைய பார்வை ஒரு விதமாகவும், ஈவன் சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு கூட திராவிட கட்சிகளோட வித்தியாசமான கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கும்பொழுது தேசிய கட்சிகள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு நலன்களோட செயல்படுவாங்களா சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த வாட்டி நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இதுல தேசிய கட்சிகள் தான் அதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். டெல்லியில பாஜகவுக்கு வாய்ப்பு அதிகம்னா அதுக்கு அடுத்தபடியா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறத பாக்குறோம். நம்ம பாமகவை பொறுத்த மட்டும் அவர்கள் இன்னைக்குமே 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சட்டமன்ற தேர்தலில் தனித்து 234 தொகுதிகளிலும் களம் கண்டார்களே தவிர மற்றபடி அவர்கள் தனியாக களம் கண்டதெல்லாம் ரொம்ப களம் கண்டது கிடையாது என்பது அடிப்படையான விஷயம். அது முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த 2016 தேர்தல் அவங்க 234 தொகுதியில ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல என்பது முக்கியமான விஷயம். சோ 6% அதிகபட்சமாக 6% ஓட்டு வாங்கினாங்க. ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது நம்ம 7 தொகுதியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதாவது பார்லிமெண்ட் தொகுதிகள்ல அப்படின்னு சொல்றாரு. பட் அது எந்த அளவுக்கு யதார்த்தத்தோட அவர் சொல்கிற கருத்து யதார்த்த நிலைமையோடு ஒத்து போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். 7 தொகுதிகள் அவங்க வின் பண்றதுன்னா அவங்க போன வாட்டியே அவங்க வின் பண்ணிருக்கலாமே. அவர்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம போன வாட்டியே 2019 நம்ம தோத்தாங்கன்றது முக்கியமான விஷயம். அன்புமணியே தோத்தார் என்பது முக்கியமான விஷயமா பார்க்கிறோம் நம்ம. சோ இந்த எலெக்ஷன்ஸ்ல பாமகவுக்கு இருக்கிற வாய்ப்பு அவங்க பாஜகவுடைய போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். தேமுதிக அதிமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு மத்தியில் மோடி ஆட்சிக்கு வருவாரேயானால் அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்கள் வின் பண்ணா ஏதாவது ஒரு அமைச்சர் வாய்ப்புகள் ஏதாவது போன்றவை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பாமகவுடன் கூட்டு சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நிச்சயமாக அஇஅதிமுகவுடன் அவங்க சேர்ந்து ஒரு ஆன்டி மோடி அல்லது ஆன்டி பிஜேபியோட அந்த நெரேட்டிவ, அந்த மாதிரியான பிரச்சாரத்தை பாமகவும் கையில் எடுப்பார்களா என்பது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயமா நான் பாக்கிறேன் சார்.